இன்றைக்கி எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு என்ன லன்ச் பண்ணேன்னு பார்த்துடலாமா? மோர் குழம்பு தான். 2-3 நாளாக மோர் குழம்பு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி மார்னிங் மில்க் வாங்கிட்டு வரும்போதே 1/2 லிட்டர் கர்ட் கையோடு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக மோர் குழம்பு செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோர் குழம்புக்கு எல்லாருமே வெண்டைக்காய், வெள்ளை பூசணிக்காய் போடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சௌச்சௌக்கா, கேரட் பீன்ஸ் வந்து ரொம்ப இஷ்டம் எல்லாருக்கும். நான் அதுதான் போட்டுப்பேன். அதுக்கு சைடிஷ்க்கு வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் தான். கறி லீஃப், கார்லிக் எல்லாம் இடித்து அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணணும். எனக்கு ஸ்டார்டிங்லலாம் இந்த எல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, காலிஃப்ளவர் எல்லா ஃப்ரைலையுமே ஏன் கார்லிக் போடுறாங்கன்றது எனக்கு தெரியல. இது கம்பல்சரி போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த காலிஃப்ளவர் எல்லாமே கேஸ்ட்ரிக் பொருள். ஸோ அது கூட இந்த கார்லிக் சேர்த்துக்கிட்டா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராதுன்றதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளும் இப்போ எல்லா ஃப்ரைக்குமே ஏன் எதுக்குன்னு தெரியாமல் வெள்ளைப்பூடு போட்டு கண்டிப்பாக ஃப்ரை எல்லாத்துக்குமே வெள்ளைப்பூடு போடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்ட் ஆயிடுச்சு. பசங்களுமே மற்ற இதில் கூட கார்லிக் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரை பண்ண கார்லிக் சாப்பிட்ருவாங்க. அப்புறம் மோர் குழம்புக்கு தேவையான காயை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். மிக்சியில் வந்து அந்த மோர் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் ஜீரகம், நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதில் ஊற்றணும். சில பேர் ஊற வச்சே அரைப்பாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். காலிஃப்ளவர் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, காலிஃப்ளவர் வந்து இந்த பேனில் பண்ணுறீங்களே அது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாமா, டைம் ஆகாதா அப்படிலாம் கேட்குறாங்க. அது அயன் பேன்னால் சீக்கிரம் ஹீட் ஏறிடும். அதனால சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அது மோர் குழம்பா தாளிச்சாச்சு. அதுக்கு வரமிளகா, கடுகு, கறி லீஃப் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் லாஸ்ட்டாக போடணும். போட்டு தாளித்தோன்னா அந்த மோர் குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். எப்போவுமே கொஞ்ச நாளாக நாங்கள் சாப்பாடு வடித்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்காதனால டைம் இல்லை. ஸோ குக்கரில் தான் ஒரு 1 வீக்காக பண்ணிகிட்ருக்கேன். மோர் குழம்பு சர்வ் பண்ணியாச்சு. யார் யார் வீட்டில் என்னென்ன காய் போட்டு மோர் குழம்பு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மோர் குழம்பு தாளித்ததுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பெருங்காயம் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு.